ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா 8th ஓல்டு தமிழில் ஜியு போப்பை பற்றி ஒரு லெசன் இருக்குது. கண்டிப்பாக ஜியு போப் பற்றி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஜியு போப் அப்படிங்கிறவர் எந்த நாட்டுக்காரர்? ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். இவர் வந்து இவரோட அதாவது ஜியு போப்புன்னு சொல்கிறோமே, ஃபுல் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜியார்ஜ் யூக்லோ போப் என்பவர். ஓகேவா? இவங்களோட இது பாருங்கள், பெற்றோர் பாருங்கள், ஜான் போப், கெதரின் யுலாப் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களோட தமையனார் ஹென்றி. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவரை போன்றவே நான் சமய பணி ஆற்றணும்னு சொல்லிட்டு போப்பும் வர்றாரு. எத்தனை வயசில் அப்படின்னா 19 வயதில் வர்றாரு. அதுவும் பாய்மர கப்பலில் வர்றாரு. அது வர்றதுக்கு 8 திங்கள் ஆகுது. 8 திங்களை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால அந்த டேஸில் என்ன படிக்கிறாரு அப்படின்னா தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் கற்றுக்கிட்டு வராரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சமய பணி எங்கே ஆற்றுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில் தான் ஃபஸ்ட்டு சமய பணி ஆற்றுறாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு போயிட்டு சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துல வந்து திருப்பி சமய பணி ஆற்றுறாரு. அங்கே கல்வி அதுக்கப்புறம் பள்ளிகளை எல்லாம் நிறுவுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து திருமணம். திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் வந்து கிட்டத்தட்ட 1842 49 வரைக்குமே சமய பணியும் கல்வி பணியும் ஆட்சிக்கிட்டு வராரு. அப்போ இங்கிலாந்துக்கு அந்த டைமில் போகிறாரு. போயிட்டு திருமணம் முடித்து 1850 மீண்டும் தன் மனைவியுடன் எங்கே வந்து தங்குறாரு? தஞ்சாவூரில். ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 திங்கள் தாண்டி பாய்மர கப்பலில் வர்றப்ப தமிழையும் வடமொழியும் கற்றுக்கிட்டு வராரு. கற்றுக்கிட்டு வந்தவர் ஃபஸ்ட்டு சென்னை சாந்தோமில் தான் சமய பணியை தொடங்குறாரு 19 வயசில். அடுத்து வந்து திருநெல்வேலியில் சாயர்புரத்துலேயும் போய் கல்வி பணி சமய பணி ஆட்சிக்கிட்டு இருக்காரு 1842 49 வரைக்கும். அடுத்து 1850 அந்த டைமில் போயிட்டு திருமணம் முடித்து திருப்பி அவங்க மனைவியோட எங்கே வராங்க? தஞ்சாவூருக்கு வராரு. ஓகேவா? சமய பணி ஆற்ற. அந்த தஞ்சையில் இருக்கும்போது தான் வந்து தஞ்சையில் கிட்டத்தட்ட 8 வருஷம் இருக்காரு. அந்த டைமில் தான் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் போன்ற இலக்கணங்களையும் கற்றுக்கிறாரு. இந்த திருக்குறளை மட்டுமே கிட்டத்தட்ட திருக்குறளை வந்து 40 ஆண்டுகள் படித்து 1886 வந்து வெளியிட்டிருப்பார். ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? அடுத்து இந்த திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை வந்து பல முறை படித்து அதோட நயங்களை உணர்ந்தார். அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறுவர் என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டார். இதை வந்து என்னென்னா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அகராதி நூல்கள் ஒன்று எழுதியிருப்பார். தமிழ் ஆங்கில அகராதி நூல் ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி நூல் ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அதாவது பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வினா விடை முறையில் அமைந்த 2 இலக்கண நூல்களையும் எழுதியிருக்காரு. அது மாதிரி பெரியவர்கள் கற்கக்கூடிய வகையில் இலக்கண நூல் ஒன்றையும் எழுதியிருக்காரு. அப்புறம் 1858 உதகை சென்று அங்கே ஒரு பள்ளியை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அடுத்து தமிழ் தொண்டு அப்படின்னா 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். திருக்குறளை பாருங்கள், 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டார். அதுக்கடுத்து ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 1900 திருவாசகத்தையும் ஆங்கில மொழிபெயர்ப்பாக பண்ணுறாரு. அதே மாதிரி தன்னோட இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவட்பயன் போன்ற நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 1908 பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் தன் இன்னுயிரை நீத்தார். அவரோட கல்லறையில் என்ன கேட்டார் அப்படின்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருப்பார். ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட போப் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டமை தமிழ் மாட்சியே. தமிழின் மாண்பை தமிழரும் உணரச் செய்த போப் அல்லரோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் என்றும் வாழ்வார். இதை ஜஸ்ட்டு நான் திருப்பி சொல்கிறேன். ஜியு போப் வந்து
ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். ஜார்ஜ் யூக்லோப் போப் அப்படிங்கிறவர் இவரோட ஃபுல் நேம். அடுத்து வந்து இவங்களோட தமக்கை வந்து யாருன்னா ஹென்றி. அவங்க தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்தவ சமயத்தை பரப்புறக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. அடுத்து இவர் 19 வயசில் பாய்மர கப்பலில் வரும்போதே 6 திங்கள் ஆகுது. திங்கள் மீன்ஸ் இங்கே மந்த்து, மாதம், ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாரு, தமிழ் மொழியும் வடமொழியும் கற்றுக்கிட்டு சிறப்பாக கற்றுக்கிட்டு வராரு. அந்த டைம்லேயே கற்றுக்கிட்டு வந்துட்டார். இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் அவர் எங்கே சென்னை சாந்தோப்பில் சமய பணியாற்றாரு. அடுத்து திருநெல்வேலியில் போயிட்டு சாயர்புரங்கிற பிளேஸில் வந்து சமய பணியும் கல்வி பணியும் ஆற்றார். அந்த டைமில் அவருக்கு கல்யாணம் நடக்குது 1850. 1850 கல்யாணம் முடிஞ்சோன்னா மனைவியோட தஞ்சையில் வராரு. தஞ்சையில் 8 வருஷம் இருக்கிற டைமில் வந்து புறநானூறு, நன்னூல் முதலான இலக்கண நூல்களை கற்றுக்கிறாரு. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இது எல்லாத்தையுமே பல முறை படித்து அதோட நயங்களை உணர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரை பற்றி முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு ஈஸியாக கற்றுக்கணுங்கிறதுக்காக 2 வினாவிடை முறையில் அமைந்து 2 இலக்கண நூல்களை எழுதுகிறாரு. பெரியவர்கள் கற்கக்கூடிய இலக்கண நூல்களையும் எழுதியிருக்காரு. அகராதி நூல், தமிழ் ஆங்கிலம் அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதி நூலையும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகள் வந்து நம்ம திருக்குறளை படித்து 1886 வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் கழிச்சு 1900 எந்த நூலை, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறாரு. இதே மாதிரி புறப்பொருள், வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயணம் இதெல்லாம் தன்னோட இறுதி காலத்தில் இது பண்ணுறாரு. 1908 பிப்ரவரி 11 இறந்துடுறாரு. அவரோட கல்லறையில் ஒன்று எழுத சொல்கிறாரு, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். தேங்க்யூ.